வணக்கங்கய்யா. ஐயா உங்களுடைய கையில் இருக்கிற மூலிகை பேர் என்னங்கய்யா? இதுக்கு பேர் சிறுகண் பீளைன்னு பேரு. சிறுகண் பீளை. சிறுகண் பீளை. ஏன் அதுக்கு பேர் இது மாதிரி பேர் வந்துச்சு? அந்த பேர் எதுனா இது பாருங்க, அந்த பூ பாருங்க, இதுக்கு கண்ணுல விட்டுற பீளை காலையில தூங்கி எந்திரிக்கும் போது சிலருக்கு ஓவர் மண்டை உஷ்ணத்துல கண்ணுல பீளை தள்ளும். கண்ணுல அப்படி ஒரு ஒரு சின்ன இது மாதிரி வரும். அதனால அதே மாதிரி இருக்கும் பாருங்க அது. ஆமா. இது உஷ்ணத்தை அடக்கக்கூடியது. இதை பொங்கலுக்கு ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் இதை கூரைப்பூன்னு சொல்லி சொருகி வைப்பாங்க. ஆமா. ஏன்னா இது ஒரு சீசன்ல தான் வரும் இந்த மாதிரி. சரிங்கய்யா. அப்ப சொருகி வச்சுட்டாங்கன்னா இது ஆவாரம் பூவு, மாவளை இதெல்லாம் வச்சு கூரையில சொருகி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏங்கய்யா? இது நோய் நம்மளுக்கு ஏதாவது தாக்கல் வந்துச்சுன்னா அந்த நேரம் இது கிடைக்காது. அப்போ நம்ம வீட்டுல சொருகி வச்சிருந்தா டக்குன்னு எடுத்து கஷாயம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது டக்குன்னு எடுத்து கஷாயம் போட்டு சாப்பிட்றதுக்காக அந்த தைப்பொங்கலுக்கு இதை கூரையில சொருகி வைக்கிற கூரைப்பூன்னு வேறு. சரிங்க. இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணையா? சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், இது எல்லாத்தையும் சரி பண்ணும். சிறுநீரக பை. இது எப்படி கஷாயம் வச்சு குடிக்குது ஐயா? நான் ஒரு மடங்குக்கு இதுக்கு எந்த சுத்தியும் கிடையாது. ஒரு மடங்குக்கு கொஞ்சம் மிளகு மட்டும் சேர்த்துக்கறணும். போட்டுட்டு 4 மடங்கு தண்ணி வச்சு கஷாயம் போட்டு அந்த கஷாயத்தை ஒரு 1/4 டம்ளர் ஒரு 3 வேளை சாப்பிட்டா மஞ்சக்காமாலை, சிறுநீரகம் பறிச்சது, சிறுநீரகம் போகாமல் இருக்கிறது, கல்லீரல், மண்ணீரல் அத்தனையும் சுத்திகரிக்கும். எப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாங்க ஐயா. அதுலயும் கூரையில சொருகி வைக்க சொல்லியிருக்கான் தைப்பொங்கலுக்கு. ஆமா. அது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். சூப்பருங்க ஐயா. மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா.